வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காராக்கண்ணை வச்சு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா கிரீன் கலர் காராக்கண்ணை ஃப்ரை. யூஸ்வலா சேர்க்கிற மசாலா இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான மசாலா தான் சேர்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கால்வாசி கருணக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை நாங்கள் காராக்கருணுன்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கிறத சொல்லுங்கள். இதை தோல் சீவி பட்டையாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை மாதிரி பட்டையாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அடுப்பை ஆன் பண்ணி கடாயில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த காராக்கருணையை தண்ணியில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அவிச்சு எடுத்துக்கலாம். காராக்கருணை சாப்பிட்டா நாக்கெல்லாம் அரிக்கும். அதனாலவே இதை நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இதை மாதிரி அவிச்சிட்டு போட்டிங்கன்னா நாக்கு அரிக்காது. காராக்கருணை மூளை சூட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவிச்சு எடுத்த காராக்கருணையை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் 4 பச்சை மிளகா, 5-6 சின்ன வெங்காயத்தை உரித்து போட்டுக்குங்க. 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை, அதே அளவுக்கு கொத்தமல்லி தழை, கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு. அரைப்படுறதுக்கு மட்டும் லேசாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்த விழுதை இந்த காராக்கருணையோட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தூள் உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்றா நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது மாதிரி பெசரி வச்சுட்டு அடுப்பில் ஒரு தவா போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காராக்கருணையை இதில் போட்டுக்கலாம். எப்போவுமே மிளகாய் தூள் போட்டு தான் பண்ணுவோம். இதை மாதிரி மசாலா ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள். இதை ஒரு பக்கம் நல்லா வேக வச்சுக்கலாம். ஸ்கூல்லாம் லீவ் முடிஞ்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க. பசங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இந்த காராக்கருணையை செஞ்சு கொடுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம வெவிச்சு எடுத்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், காராக்கருணை ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.